நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி கார்த்திகை 17ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரதமை திதி மத்தியானம் 12:44 வரை, அதற்கு மேல் துதியை திதி. கேட்ட நட்சத்திரம் சாயங்காலம் 3:45 வரை, அதற்கு மேல் மூல நட்சத்திரம். ராகுகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. சந்திராஷ்டமம் சாயங்காலம் 3:45 வரை மேசராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் ரிஷபராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சட்டு போடுவது நன்மை வைக்கும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. சாப்பிட்றது முள்ளங்கி, புதினா அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆடை ஆபரண பிரியராக இருப்பார்கள். அழகை ஆராதிப்பவர்கள். பெண்களோடு பழகுவதில் விருப்பம் கொண்டவராக இருப்பார். சுகபோக நாட்டம் மிக்கவர். அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தில் பற்று மிக்கவராக இருப்பார். அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அதில் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருப்பார். இவரும் தன்னோட சகோதர சகோதரிகளோடு சச்சரவு பண்ணுறவராக தான் இருந்துக்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவராக இருப்பார். நல்ல கீர்த்தி, நல்ல புகழ் பெறுவார். தீயோரை வெறுப்பவராக இருப்பார். கெட்டவங்களை பார்த்தா இவருக்கு பிடிக்கிறது இல்லை. நிலபுலன்கள் வழியாக இவருக்கு ஆதாயம் உண்டு. வாகனம் மூலம் துன்பம் அடைவார். வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே வரும். புத்திர புத்தியினால் தொல்லையை, அதாவது மக்களால் ஏதாவது பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும், தவிர மற்ற மன நிம்மதி கிடைக்காது. அரசாலும் ஆளுங்கட்சியினராலும் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை வாடும். நண்பர்களே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இடம் மாற்றங்கிறது தேவையில்லை. அதனால் முதல்ல கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மனசு ரொம்ப உற்சாகமாக மாறிடுச்சு. அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெடியாக இல்லை. கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எதிர்ப்புகள் விலகி விடுகின்றன. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து கூட கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமான காரியங்களை சாயங்காலம் 3:45க்கு மேலே, அதாவது கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு செய்து கொள்ளலாம். அடுத்து ரிஷபராசி. இதுவரை இருந்து வந்த ஒரு தயக்கம் நீங்கி மனத்துணிவு, தைரியம், நம்பிக்கை உண்டாகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. காதலர்களுக்கு காதலில் வெற்றி உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கிறது. மக்கள் மூலம் மகிழ்ச்சி. அடுத்து மிதுன ராசி. எடுத்த காரியங்கள் உங்கள் நம்பிக்கையை தாண்டி வெற்றியை தருகின்றது. தட் மீன்ஸ், அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்தீங்க, அதில் அவ்வளோ நம்பிக்கை வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீறி அது வெற்றியை தருகின்றது. பெண்களால் பொருள் வரவு உண்டாகின்றது. வீடு, வாசல், நிலபலன்கள், சொத்து, சுகம் இதெல்லாம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கிறது. அடுத்து கடகராசி. இடமாற்றம் தவிர்க்க இயலாதது ஆகிறது. கண்டிப்பாக இடமாற்றம் விடுகிறது. அது கூட ஒரு வகையில் நல்ல பலன்தான். அதே மாதிரி தீயவர்களின் நட்பு விலகி போகின்றது. அதனால் இடமாற்றம் வரும்போது என்ன, கெட்ட சிநேகங்கள்லாம் விடுபட்டு போகின்றது. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் போகிறது. அந்த நீங்கள் எதிர்பார்த்த பெர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட ஓரளவு பணவரவை தரவே செய்கின்றது.
புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுகின்றது. தீய வழிகளில் பணம் செலவாகிறது. அடுத்து சிம்மராசி. தனதானிய விருத்தி உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நன்மையே ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற ஒரு சமயம் இது. மன சந்தோஷத்திற்காக பணம் செலவழிக்கின்றீர்கள். நீங்கள் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. தாய் வழி சொத்து வர வாய்ப்புள்ளது. அப்புறம் கன்னியாராசி. தொழிலில் ஒரு மந்தகதியிலேயே செல்கின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறைந்து கொண்டே வருகின்றது. நண்பர்கள் மூலம் பொருள் வரவு உண்டாகின்றது. அதே மாதிரி வரவை போலவே செலவும் அதிகமாகி கொண்டே செல்கிறது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி. தேவையில்லாத ஒரு அச்ச உணர்வு மனத்தை வாட்டுகிறது. அதே மாதிரி சுற்றத்தின் மத்தியில் கொஞ்சம் கெட்ட பெயர் உண்டாகிறது. அதாவது இவர் ரொம்ப தலக்கணம் பிடிச்சவருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சரியாக கிடைக்கிறதில்ல. பெண்களால் பணவரவு பண விரயம் உண்டாகிறது. பெற்றோர்களின் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. விருச்சிக ராசி. பெற்றோர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. கெட்டவர்களின் சேர்க்கையும் அதன் மூலம் பணவரயமும் உண்டாகிறது. குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று தோன்றலாம். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கிறது. பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். அடுத்து தனுசு ராசி. உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. காலில் வலி, ஸ்கின் அலர்ஜி போன்றவற்றால் பிரச்சனைகள் உண்டாகின்றன. மேலதிகாரிகள் ஆறுதலை காட்டினாலும் உதவி செய்வதில்லை. கணவன் மனைவி உறவு நன்றாகவே செல்கின்றது. வீண் செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. மக்களால் பிரச்சனை. தொழிலில் சிற்சில இறையூடுகள். அடுத்து மகர ராசி. வாகனங்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படுகின்றது. தொழில் நன்றாகவே நடக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகின்றது. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்க திட்டம் தேடுகிறீர்கள். புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். பந்தயம், லாட்டரி மூலம் சிறிய அளவிலே தான் லாபம் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்கின்றனர். எதிர்பாராத வகையில் சொத்து சேர்கிறது. சுபகாரிய நிகழ்வு ஒன்று நடக்கிறது. காதல் விவகாரங்கள் கைகூடுகின்றன. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். தொழிலில் ஆர்வக்குறைவு. புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் இன்னும் நிறைவேறவில்லை. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நல்ல பெயரும் கௌரவமும் அப்படியே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நல்லபடியாக இருக்கிறது. பெற்றோரின் உடல்நிலையும் நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.